ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன்னு சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அஸுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிஸானி. இன்றைக்கி கிளாஸ் நம்பர் வந்து 155. டேட் வந்து 1 துல்ஹஜ் 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. வசனம் வந்து பார்த்திங்கன்னா 7வது அத்தியாயம் 157வது வசனம். அதில் ஒரு கடைசி ஒரு பகுதி மட்டும் அதில் மிச்சம் வச்சுருந்தோம். அதில் ஒரு வாசகம் மட்டும் அதை வச்சுருந்தோம். இந்த ஆயத்து என்ன அப்படின்னா, இவரை குறித்து அவர்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலிலும் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். இவர் நன்மை செய்யுமாறு அவர்களை ஏவுகின்றார், தீமைகளிலிருந்து அவர்களை தடுக்கின்றார். மேலும் அவர்களுக்கு தூய்மையானவற்றை அனுமதிக்கின்றார், தூய்மை இல்லாதவற்றை தடை செய்கின்றார். மேலும் அவர்களின் மீதுள்ள சுமையை இறக்குகின்றார், அவர்களை பிணைத்திருந்த விலங்குகளையும் உடைத்தெறிகின்றார். இது வரைக்கும் அந்த வசனத்தில் அவருடைய விளக்கம் வந்து கவர் பண்ணியிருந்தோம். எனவே அவர்கள் இந்நபி மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு ஆதரவு அளித்து கண்ணியப்படுத்தி, அது 3 மீனிங் அதில், ஆதரவு அளித்து அல்லது கண்ணியப்படுத்தி அல்லது பாதுகாத்தும் உதவி புரிகின்றார்களோ, மேலும் இவருடன் இறக்கி அருளப்பட்ட ஒளியினை பின்பற்றுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் ஆவார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரோல் இந்த உலகத்துக்கு என்ன அப்படிங்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, அதன் மூலமாக இந்த உலகத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நன்மை செய்யுமாறு அவர் ஏவுவார், தீமையிலிருந்து தடுப்பார். அப்போ இந்த உலகத்துக்கு நன்மை எது தீமை எதுங்கிறது யாருமே முடிவு செய்யலை. இது வரைக்கும் குழப்பத்திலே தான் உலகம் வந்து போயிட்டுருக்கு. அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு வரம்பு வச்சுருக்காங்க. இது அல்லாஹ்வுடைய வரம்புகளை அவர் வந்து கற்றுக் கொடுப்பார். 2வது, தீமைகளிலிருந்து அவர்களை தடுக்கிறார். தீமைகள் நன்மைகள் இதை வந்து வரையறுத்து அவர் கொடுக்குறார். மேலும் அவர்களுக்கு தூய்மையானவற்றை அனுமதிக்கின்றார். உணவாக இருக்கட்டும், அக்கீதாவாக இருக்கட்டும், எல்லா அந்த செயல்பாடுகளாக இருக்கட்டும், இதில் தூய்மையான நடத்தை எது அப்படிங்கிறத அந்த விஷயத்தை வந்து அவர் வந்து அனுமதிக்கிறார். தூய்மை இல்லாதவற்றை தடை செய்கின்றார். அசுத்தமான நடவடிக்கைகள், சிந்தனைகள், நம்பிக்கைகள், இது எல்லாத்தையுமே அவர் வந்து தடை செய்கிறார். மேலும் அவர்களின் மீதுள்ள சுமையை இறக்குகின்றார்.
இப்போ அவங்க மேலே வந்து சுமை ஒன்று இருக்குது. ஒரு சுமை இயல்பாக இருக்குது. ஆம்பளைக்கு ஒரு சுமை இருக்குது, பெண்ணுக்கு ஒரு சுமை இருக்குது. பெண்ணு 10 மாதம் சுமந்தான் ஆகணும். இப்போ நபிசுல்லாசலம் வந்ததுக்கப்புறம் அந்த 10 மாதம் சுமை இல்லாமல் போயிடுமா? இருக்கும். அப்போ ஒரு ஆண் வந்து வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடி தான் ஆகணும். அது ஒரு சுமை. அந்த சுமை இறங்கிருமா? இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிற சுமை? இந்த சுமை வந்து மனித சமூகம் வந்து அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட அல்லது அடக்குமுறை ஆட்சியாளர்கள் அவர்கள் மீது திணித்தது. புரியுதா? இன்றைக்கி வந்து உலகம் பூரா இதுதான் காட்சியாக இருக்குது. ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க? பணக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க, ஏழைகள் மீது சுமைகளை ஏற்றி விட்டு கொண்டே இருக்கிறார். புரியுதா? இப்போ கூட ஃப்ளைட்டில் நம்ம வந்து போகக்கூடாது அப்படின்னோம். யாருக்கு சொல்கிறாரு அவர்? அதிலே சொல்கிறார், மிடில் கிளாஸ் போகிறீங்க. மிடில் கிளாஸ் ஏன் ஃபாரினுக்கு போகிறீங்க? நார்த்தில் இருக்கிறோம், சிம்லா போ. அதுதான் மீனிங். அதுக்கு மிடில் கிளாஸ் போகாதீங்க அப்படின்னு. அப்போ நான் அப்பர் மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ் போகலாமா? போகலாம். ஏன்? அவன் தனியாக ஃப்ளைட்டே வச்சுருப்பான், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான், அவனுக்கு இப்போ எதை பற்றியும் கவலை கிடையாது. இப்போது இந்த சுமை வந்து சுமத்தப்படுற இந்த மாதிரி சுமைகள் இருக்குல்ல, இந்த சுமையை தான் இது குறிக்குது. இந்த சுமைகளை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்குகிறார். இது இறக்கிட்டாங்க. இந்த டேக்ஸஸ்ஸு இது எல்லாத்தையுமே வந்து அதை வந்து மனிதன் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு அது வந்து வச்சுருந்தாங்க. அவர்களை பிணைந்திருந்த விலங்குகளையும் உடைத்தெறிகின்றார். அந்த ஒரு விலங்குகள் இவங்களே போட்டுக்கிறாங்க, அந்த சொசைட்டியோடைய அந்த ப்ரெஷர், அதை வந்து உடைத்தெறிகிறார் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அந்த பயானில் கூட. இன்னொரு பயானில், அதாவது கர்பலா பேசும்போது நான் சொல்லியிருந்தேன். அதாவது ரசூலுல்லாவுடைய அந்த சுமைகள் வந்து நம்மளை விட்டு அவர் அதை என்ஜாய் பண்ணுறோம். உலகம் பூரா முழிச்சிட்டு இருக்குது எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நேற்று சனிக்கிழமை ஜெயம் ரவி ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். என்ன, எனக்கு வந்து போட்டு 14 வருஷமாக நான் குமுறிட்டு இருக்கிறேன், எல்லாரும் ஜெயம் ரவி மாதிரி ஆகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுட்ருக்கான். என்ன, அந்த ஜெயம் ரவி வந்து என்ன சொல்கிறாரு? புலம்புறாரு, அவ்வளோ ப்ரெஷர் என் மேலே, சொசைட்டி ப்ரெஷர் என் மேலே விட்டாங்க, நான் செத்துருப்பேன், 14 வருஷமாக என்னால் தாங்க முடியல. பிளாஸ்ட் ஆகிறார் அந்த இடத்துல வந்து, அழுகுறாரு, கவலைப்படுறாரு. எது சரின்னு தெரியல, மாமியார் சொல்கிறது சரியான்னு தெரியல, என் மனைவி சொல்கிறது சரியான்னு தெரியல, மீடியா என் மேலே அழுத்தம் கொடுக்குது, சோஷியல் மீடியா மேலே அழுத்தம் கொடுக்குது. என்ன, நான் இந்த பெண்ணோட இருக்கிறது சரியா இல்லாமல் இருக்கிறது சரியா முடிவு பண்ணல. புரியுதா? இதுதான் அந்த விலங்கு. இப்போது இஸ்லாத்தின்படி, குரான், அதாவது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின்படி அல்லது ஏதோ ஒரு மதத்தின் வழிகாட்டுதல் படி இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, ஒரு உங்கள்கிட்ட வந்து ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்கும், இது சரி இது தப்பு அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதத்தில் விவாகரத்து தப்புன்னு அதில் முடிவு பண்ணி இருக்குல்ல, குறைஞ்சபட்சம் அவருக்கு அந்த உணர்வாவது இருக்கும், ஆமாம் நான் வந்து இந்த மோரல் வேல்யூஸ் வந்து வயலேட் பண்ணியிருக்கேன், அப்போ என்னை திட்டுறது சரி அப்படின்னு. அப்போ இவருனால புரிஞ்சிக்க முடியல, ஜெயம் ரவினால், என்னை திட்டுறாங்களே அது சரியா தப்பா, நீங்கள்லாம் கஷ்டப்படுவீங்க, நீங்களாம் இது பண்ணுவீங்கன்னு. கஷ்டம்லாம் அவரும் தான் பட்டுட்ருக்கிறார். அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு நன்மை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ண, அதாவது இஸ்லாம் பண்ண ஒரு ஹயர் எவ்வளோ பெரியதுன்னு பாருங்கள். 4 பொண்டாட்டி காட்டுறானோ அவன் எப்படி வேணாலும் பேசட்டும், நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. புரியுதா? ப்ரெஷரே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோமா இல்லையா? எவ்வளோ இதாக அவங்க சொல்கிறாங்க, நம்மளை வந்து பிற்போக்குவாதிங்கிறான், தாடி வச்சுருக்கேங்கிறான், அதுங்கிறான் இதுங்கிறான், என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம மேலே ஏதோ ப்ரெஷர் இருக்கா? நீ தான் விட்டாள். எங்களுக்கு தெளிவு இருக்குது, எங்களுக்கு இதுதான் எங்கள் இறைவன் விதித்த வரம்புகள், அது பர்ஃபெக்டானது, அதில் வந்து எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் அதில் கிடையாது அப்படின்னு அந்த ஒரு நிம்மதி இருக்குது பாருங்கள். அந்த நிம்மதியான வாழ்க்கை, அந்த சொசைட்டியோடைய ப்ரெஷர் நம்ம மேலே விழவே விழாது. அதுதான் இந்த பக்கம் செஞ்சால் ஒரு சஜ்தா அல்லாவுக்கு, இந்த பக்கம் செஞ்சால் 1000 சஜ்தா. 1000 சஜ்தே தடப் ரஹே அப்படிங்கிறது. அதாவது 1000 சஜ்தாக்கள் வந்து என்னை வந்து கேட்குறாங்க, அதுக்கு தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு சஜ்தா செஞ்சேன்னா போதும். அப்போது இப்போ இந்த இடத்துல அப்போ நபியுடைய வேலை அடுத்தது இந்த போர்ஷன் தான் ஒரு நமக்கான அட்வைஸ். இது ரசூலுல்லாவுடைய வேலை. இதில் நம்ம பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா? எல்லாம் அவர் பண்ணிடுவார், நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே வேலை எல்லாம் வைக்கிறான். எனவே எவர்கள் இந்நபி மீது நம்பிக்கை கொண்டு, இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், இவர் அப்துல்லாவுடைய மகன் மட்டும் கிடையாது, இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், இவர் ஒரு காலத்தில் வாழ்ந்த மனிதர் மட்டும் கிடையாது, எல்லா காலத்திற்கும் இவர் வழிகாட்டி
இப்படி நம்பணும். இவர் விதித்த வரம்புகள் தான் எனக்கான வாழ்வியல் கோட்பாடு. இது நம்பணும். முதல்ல இது நம்பணும். ரெண்டாவது, அவருக்கு ஆதரவு அளித்து, இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபல்லசீன ஆமனு பிஹி, அவங்களுக்கு அதாவது நபி மீது ஈமான் கொள்ளணும். வ அஸ்ஸரூஹு, இது ஒரு வேலை. ஒன் நசரூஹு, அதாவது வ அஸ்ஸரூஹு, இது ஒன்று. கண்ணியப்படுத்துறது, ஈமான் கொள்வது தனி, கண்ணியப்படுத்துவது தனி. ஒன் நசரூஹு, உதவி செய்வது. அப்போ இங்கே பாருங்கள், அல்லாஹ் எவ்வளோ கண்டிஷன்ஸ் வந்து போடுறான். இவரை கண்ணியப்படுத்தி உதவியும் புரிகின்றார்களோ, கண்ணியப்படுத்தி. அப்போ அஸ்ஸரு அப்படிங்கிறதுல அதில் இன்னொரு மீனிங்கும் இருக்குது. என்ன அப்படின்னா, அவரை ப்ரொடெக்ஷன் கொடுப்பது. கண்ணியம்னா வெறும் மதிக்கிறது இல்லை, அவருக்கு பாதுகாப்பு அளித்து, அந்த நபி இருக்கிற வரைக்கும் அவருக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். உதவியும் புரிகின்றார்களோ, அப்போ அந்த இடத்துல நுஸ்ரத்து, அல்லாவுடைய ரசூலுக்கு நீங்கள் உதவியும் புரியணும். மேலும் இவருடன் இறக்கி அருளப்பட்ட ஒளியினை பின்பற்றுகின்றார்களோ, அப்போ இவருக்கு இறக்கப்பட்ட அந்த ஒளி எது? குரான். அவர்களே வெற்றியாளர்களாக. அப்போ இந்த இடத்துல மறுமை வெற்றியை பற்றி குரான் பேசு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வணக்க வழிபாடுகள் அக்கீதாக்களை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வெற்றின்னு பேசலை. நாளைக்கு மறுமையில் போயிட்டு உங்கள் உலமாக்கள் சொன்னாங்க, என்ன எங்களுக்கு 5 தான் கடமை, இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா குரான் விட்டு வச்சு நீங்கள் மாட்டுவீங்க. இந்த இடத்துல வெற்றியாளர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இது மாதிரி குரான் நிறைய இடங்களில் பேசுது. அவர்களே வெற்றியாளர்கள், அவர்களே வெற்றியாளர்கள், இந்த மாதிரி நிறைய என்ன உலாய்கா ஹுமுல் முஃப்லிஹூன், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது வெற்றிக்கு வந்து குரான் சொல்லக்கூடிய இந்த அளவுகோல், இந்த மெஷர்மெண்ட், இந்த டூலை பயன்படுத்தணுமா, அல்லது உங்கள் உலமாக்கள் சொல்கிற சில ஹதீஸ்களை மட்டும் வச்சுக்கிட்டு, அமல்களின் சிறப்புகளை வச்சுக்கிட்டு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கபூர்லேயும் மறுமையிலையும் இழிவடைய போகிறீங்களா? முடிவு பண்ணிக்கங்க. ஒழுங்காக குரானை ஃபாலோ பண்ணுங்க, தப்பிச்சிருவீங்க. அப்போ குரான் எதுக்கு அல்லாஹ் இறக்கியிருக்கான் பார்த்துங்க. அப்போ நபிக்கு உதவி செய்யணும். அப்போ இந்த இடத்துல முதல் விஷயம் என்ன? நபியின் மீது நம்பிக்கை. அப்போ இந்த இடத்துல நபிக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படின்னா, சாதாரண நம்பிக்கை இல்லை. அவரை வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர், அல்லது என்னுடைய மொத்த அந்த வில் இருக்குல்ல, என்னுடைய ஒட்டுமொத்த விருப்பு வெறுப்பு, எனக்கு எதெல்லாம் பிடிக்கும், எனக்கு எதெல்லாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னா, ரசூல்லாவுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்கும், ரசூல்லாவுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்காது. இந்த லெவலில் ரசூல்லாவை வச்சு பார்க்கணும். இப்படிதான் ரசூல்லாவை நாம் நபின்னு நம்புறதுக்கான ஃபஸ்ட்டு அளவுகள். புரியுதா? அப்போது ஒருத்தர் மேலே மரியாதை இல்லை, அன்பு இல்லைன்னு வச்சுக்கோ. அன்பு மட்டும் இல்லை, ஒரு மரியாதை இருக்கணும். அன்பு இருக்கணும், ப்ளஸ்ஸு அவர் மேலே நம்பிக்கை இருக்கணும், மரியாதை இருக்கணும். ஒருத்தர் மேலே நம்ம அன்பு இல்லைன்னு வச்சுக்கோ, அவரை கட்டுப்பட்டு நடப்போமா? மரியாதை இல்லைன்னா அவர் பேச்சு கேட்டுப்போம். அவர் இல்லாத போது அவர் பேச்சு கேட்டு நடப்போமா? நடக்க மாட்டோம். மரியாதை முன்னாடி வேணால் இருக்கிற வரைக்கும் நடிப்போம், இல்லாத போது எப்போ நடப்போம்? அப்போ அவர் மேலே உண்மையிலே அன்பு வேணும், மரியாதை வேணும். இதுக்கு தான் ரசூல்லாவை புகழ்ந்து அந்த மௌலுதுகள் பாடப்படுறது. இதெல்லாம் வந்து ரசூல்லா மேலே நமக்கு வந்து அன்புகள் வந்து அந்த பாடல்கள், அந்த கவிதைகள், இதெல்லாம் வந்து செலுத்தும். இதெல்லாம் வந்து நம்ம மேலே இது பண்ணோம். அதே மாதிரி ரசூல்லாவுடைய வாழ்க்கையை படிப்பது, சீரத்து, இதுவும் வந்து ரசூல்லா மேலே அன்பை வந்து அதிகரிக்கும். அவர் என்ன நமக்கு செஞ்சாருன்னு தெரிஞ்சால் தானே அவர் மேலே அன்பு வரும். சும்மா ரசூல்லா வந்தார், அவர் வந்து வாழ்ந்தார், இது அப்படியே போனார், அவரை பற்றி அவர் வாழ்க்கையில் நமக்காக அவர் என்னென்னலாம் உழைச்சாருங்கிறது எதுவுமே தெரியலன்னா. காமராஜரை மதிக்கிறாங்க, அன்பு செலுத்துகிறாங்க. மகாத்மா காந்தியை மதிக்கிறாங்க, அன்பு செலுத்துகிறாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை மதிக்கிறாங்க, அன்பு செலுத்துகிறாங்க. எதுக்கு? சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அதோடைய ஒர்த்து என்னன்னு நமக்கு தெரியும். எவ்வளோ கொடூரமாக அந்த வெள்ளைக்காரனுடைய ஆட்சி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். எவ்வளோ நம்மளை இழிவுபடுத்திட்டு இருந்தான்னு தெரியும். அதிலிருந்து மீட்டெடுத்தாங்க. அதே தான் ரசூல்லாவும் மீட்டெடுத்தாங்க இந்த உலகத்தை. இன்றைக்கி இந்த சுதந்திரம் இன்றைக்கி நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்னா அது ரசூல்லா போட்ட பிச்சை. உலகத்தில் நடந்த முதல் எலெக்ஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களுடைய சமூகம், அதாவது அபூபக்கர் அவங்க நடந்தது தான் முதல் எலெக்ஷன். மன்னராட்சியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மனித குலத்தை வந்து மீட்டெடுத்து கொடுத்தாங்க. புரியுதா? அப்போ இதை முதல்ல நாம் ரசூல்லாவுடைய எஹ்சான்கள், ரசூல்லா நமக்கு என்னெல்லாம் உபகாரம் செஞ்சுருக்காங்களோ அதை முதல்ல நாம் உணரணும். சும்மா பாட்டு படிச்சுட்டு இந்த கூத்தடிச்சுன்னு மட்டும் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு கோஷ்டி.
புரியுதா? அதாவது ரசூல்லாவுடைய ஹதீஸ்களை மட்டும் எடுக்கிறது இது ஒரு ஃபசாது. ரசூல்லா சொன்ன அந்த அந்த இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எது? அந்த உபதேசம் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ரசூல்லாவுடைய வாழ்க்கையை நம்ம எடுக்க மாட்டோம். ரசூல்லா எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ தியாகம் பண்ணார், எப்படியெல்லாம் இந்த தீனை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக எப்படிலாம் அவர் செயல்பட்டார், இதெல்லாம் எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம். சீரத்து தேவையில்லைங்க, அதில் அறிவிப்பாளர் தொடர் இருக்காதுங்க. புரியுதா? அதெல்லாம் புக்கு, அதெல்லாம் என்னங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி தள்ளுறது இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் வெறும் புகழ்றது, வஞ்ச புகழ்ச்சி. சும்மா யானபி சலாம் அலைக்கா, யானபி சலாம் அலைக்கா விட்டு 100,000 சலாம் சொல்லிட்டு இருப்பான். ரசூல்லா என்ன தீனில் இருந்தாங்கன்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா பாத்தியல் தீனுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஓடுவான். பாத்தியல் தீனுக்கு பாடுபட்டு கடுமையாக உழைப்பான். நைட்டு பகலாக பார்த்து உழைப்பான். என்ன கிடைச்சது? கழுதை விட்ட. இப்போ ஆகுதா? காண்டா இருக்குதா? டெய்லி நியூஸ் பேப்பரை படிக்கும்போது கடுப்பாகுதா? எல்லாம் நமக்காக கொடுத்த கிஃப்ட்டு தான் இது. இது அமர்த்தப்பட்டது இல்லை, சாட்டப்பட்டது. எது? நம்மளை கேவலப்படுத்துகிறான் அல்லாஹ். என்ன இப்படி ஒரு லீடர்ஷிப்பை ஏற்படுத்தி. சரியா? இப்போ அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான். அது அடுத்த கண்டிஷன் என்ன? நம்பிக்கை கொண்டு இவருக்கு ஆதரவு கண்ணியம் அளித்து பாதுகாப்பும் அளித்து உதவியும் புரிகின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யணும். சரியா? இது அல்லாஹ் யார்கிட்ட பேசுகிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பேசுகிறான். இந்த ஆயத்தை யார்கிட்ட பேசுகிறான் தெரியுமில்ல? மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த உம்மத்திலிருந்து விடை பெற போகிறாங்க. அதாவது யாரெல்லாம் இவங்க ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல, இவங்க காளைக்கன்ற சிலையாக வணங்கிட்டாங்க, இவங்களுடைய வெற்றிக்கு என்ன வழி சொல்லல அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், நான் இவங்க எப்போ தெரியுமா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது சொல்கிறான். அவங்கள பற்றி தௌராத்திலும் இஞ்சிலும் இப்படி எழுதப்பட்டிருக்கோம், ஒரு உம்மி நபி வருவார், அவரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எப்போ சொல்கிறான்? 3000 வருஷம் முன்னாடி சொல்கிறான். இன்னிலேருந்து கணக்கு போட்டோம்னா நமக்கு 3000 வருஷம் முன்னாடி மூசா நபியை பார்த்து ரசூலுல்லாஹ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கிறான். அப்போ மூசா நபி கேட்கணும், எப்படிங்க இவர் ஹெல்ப் பண்ண முடியும்? இன்னும் அவர் வரவே இல்லையா? கேட்கணும்ல, அல்லது அந்த உம்மத்து கேட்கணும்ல. நீங்கள் பாட்டுக்கு மேலே போய் 10 கமாண்டோட இதையும் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டீங்க. அவர் எப்போ வருவார்னே தெரியாது. அவருக்கு எப்படி நாங்கள் இப்போ ஹெல்ப் பண்ண முடியும்? எப்படி முடியும்னா, இந்த மிஷனு இப்ராஹிம் நபி காலத்தில் தொடங்கினது. இந்த மிஷனு ஒரு உம்மத்தை கொண்டு வழி நடத்துவது. என் சமூகம் உமக்கு முன்பாக செல்லும். இந்த ஹைருன் உம்மத்து ஷஹாதத் அலன்னாஸ் உம்மத்தன் வசத்தன், இந்த பொறுப்பு வந்து இப்ராஹிம் நபி காலத்தில் தேர்வு செய்யப்பட்டது. அப்போ அங்கேருந்து அந்த கவுண்டவுனு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மூசா நபி வந்ததுக்கப்புறம் அந்த கவுண்டவுனு ஸ்பீடாச்சு. அப்போது இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து இஸ்லாத்துக்கு யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ரசூலுல்லாவுக்கு தான் உதவி செஞ்சிட்ருக்குறாங்க. ஏன்னா அந்த மிஷனுடைய தொடக்கம் இப்ராஹிம் நபி, அந்த மிஷனுடைய தக்மீல் முழுமைப்படுத்துதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த 2 பிராக்கெட் வச்சுங்க, இந்த பக்கம் இப்ராஹிம், இந்த பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 பேருக்கு நடுவில் வர்றவங்க, வேறு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இப்ராஹிம் நபிக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ மூசா நபி காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இப்படி ஒரு நபி வருவார்னு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கும். இதுதானே ஹெல்ப்பு. அடே ஒழுங்காக இருந்துக்கோ, நமக்கு இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்குது, கடைசியாக அந்த நபி ஒருத்தர் வருவார், அந்த நபிக்கு நீங்கள் உதவி செய்யணும், இப்போ இருக்கிற வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருங்க, அவர் வரும்போது அவரோட 100% மெர்ஜ் ஆயிருங்க. இப்போ இந்த உதவி செய்ய முடியுமில்ல? முடியுமா இல்லையா? புரியுதா? அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற நமக்கு இப்போ ரசூல்லா போயிட்டாங்க, இப்போ ரிவர்ஸில் வாங்க, அவங்களுக்கு ஃபார்வேர்டு ஃப்யூச்சரில் ஒரு நபி வர போகிறாருன்னு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணல, நபி போயிட்டாரு, நபி போயிட்டு இந்த வேலையா? இப்போ நமக்கு ரசூல்லா என்ன வேலை செஞ்சாங்களோ அந்த வேலை ஹஜ்ஜத்துல் விதாவில் ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன, இங்கே நான் வந்து அரபு தீபகற்பத்தில் சேர்த்திட்டேன், அது முழு உலகத்துக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். பின்னாடி வரும் இந்த ஆயத்து, சுபானல்லாஹ் தான் சொல்கிறல, இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம்.
நம்ம எவ்வளோ பெரிய கேடுகட்ட நிலைமையில் கேவலம் இந்த துனியாவுடைய வாழ்க்கைக்காக பாசிசம், பாயாசம், மண்ணாங்கட்டி, லொட்டு, லொசுக்கு, 1008 பைத்தியக்காரத்தனமான விளக்கங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அல்லாஹ்வுடைய தீனுக்கு எதிராக ஒர்க் பண்ணுறது. அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறதில்ல. என்ன மதரசாவுடைய அந்த கட்டமைப்பை போட்டு செதைச்சி வச்சுட்டாங்க. குரான் பாடத்திட்டமே கிடையாது எந்த மதரசாலுமே. கொடுமை. அதுதான் அல்லாமா இக்பால் சொல்லுவார், கலாத்தோ கோட்டு தியா ஏலே மதரசா கத்தன். இந்த மதரசாவை பிடிச்சி அதோடைய கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு, ஒருத்தனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு லாயில் அல்ல சொல்லுன்னு சொல்ல முடியுமா? அதான் அவர் சொல்கிறாரு, கலாத்தோ கோட்டு தியா தூணே ஏலே மதரசாக்கா கஹாசே ஆயேகி சதா லாயிலா இல்லல்லா. எங்கேருந்து அவன் கத்துவான் லாயிலா இல்லல்லான்ட்டு? ஏன் குரானை பிடிங்கிட்ட அப்புறம் எங்கேருந்து அவன் தௌஹீதுக்கு பேசுவான்? அங்கே என்ன இருக்குது? தொழுகை எந்த தண்ணியில் சுத்தம் செய்வது, ஒழு செய்வதற்கு எந்தெந்த தண்ணீரை பயன்படுத்தலாம். ஒரு தொட்டி தண்ணி இருந்தால் எத்தனை நாளைக்கு அந்த தொட்டி தண்ணி, அந்த பழைய தண்ணியை நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த தொட்டியுடைய சைஸ் எவ்வளோ இருக்கணும்? இதெல்லாம் தேவை. கெட்டுப்போன நாத்தம் அடித்த தண்ணியில் ஒழு செய்யக்கூடாது. ஆனால் தண்ணி எத்தனை நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும்? இதெல்லாம் தான் நம்முடைய இந்த அங்கே போனீங்கன்னா மதரசாவில் நீங்கள் அதுக்கு ஃபண்டு அவ்வளோ குவிக்கிறீங்கள, மதரசா நீங்கள் கட்டிட்டீங்கன்னா இவ்வளோ, மதரசா நடத்தினா இவ்வளோன்ட்டு நீங்கள் கற்பனையில் மிதந்துட்டீங்களா? உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் தான் அவங்க ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஈமான்னா என்னன்னு தெரியாமல், குரான் என்ன சொல்லுதுன்னு தெரியாமல், ரசூலுல்லாவுடைய மிஷன் என்னன்னு தெரியாமல், குரான் இந்த மனித குலத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பு என்னங்கிறது தெரியாமல் இங்கே உட்காந்துட்டு இதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இன்றைக்கி நாம் என்ன செய்ய முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மார்க்கத்தை தூய்மையான வடிவத்தில், குறிப்பாக குரானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மக்களுக்கு எடுத்து சொன்னோம்னா, இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் குரானை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பார். குரானை முதல்ல கற்றுக்கணும். இதுக்கு பெரிய ஹார்ட் ஒர்க் தேவை. அதுக்கு கற்றுக் கொடுக்கணும், அதுக்கும் பெரிய ஹார்ட் ஒர்க் தேவை. அதை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். கற்றுக் கொடுக்குறது சாதாரண வேலையா? அது பெரிய வேலை. குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். யாரை குரான் கற்றுக்கக்கூடாது, எல்லாரும் கற்றுக்கணும். அப்போ கற்றுக் கொடுக்குற வேலை எவ்வளோ ப்ராடாக நடக்கணும்னு பார்த்துக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கணும். கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு செட்டப் இருக்கணும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். டீனேஜர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஃபேமிலி மேன்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். வயசானவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதுலேயும் ஸ்கில்டு பர்சனு, நான் ஸ்கில்டு பர்சனு, இன்டலெக்சுவலு, நான் இன்டலெக்சுவலு, பல்வேறு மல்டிபிள் லாங்குவேஜ் ஆப்ஷனு, பார்ட் டைமு, ஃபுல் டைமு, இந்த மாதிரியான ஏகப்பட்ட சாய்ஸஸ் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனால் இங்கே குரானுக்கான ஒர்க்கு 0. எல்லா அமைப்புகளும் சேர்ந்து குரானுக்கு எவ்வளோ சர்வ் பண்ணுது? 0.00%. அதிகபட்சம் என்ன நடக்குது? குரான் பிரிண்டிங் நடக்குது. குரானை முயற்சி புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுவதே கிடையாது. இந்த கடந்த 25 வருஷத்தில் யாராவது தப்சீர் எழுதி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது குரான் தப்சீர் எழுதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது குரானுடைய ஒரு தாயை நம்மளால் சொல்ல முடியுமா, இவர் குரானுடைய முபல்லிக், தோ இந்த ஆளுமை இவர் குரான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு ஆளை தமிழில் சொல்ல முடியுமா? இந்தியாவில் ஹிந்தியில் சொல்ல முடியுமா? உருதுலையும் இல்லை, யாரும் இல்லை. அதெல்லாம் போன நூற்றாண்டில் முடிஞ்சு போயிட்டாங்க, அவ்வளோதான். அப்போது இதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி ஒர்க் பண்ண முடியும்? ஏன் மக்களுடைய மனசாட்சி மாறி போச்சு. போன நூற்றாண்டுடைய குரான் தப்சீர் இன்னைக்கு இன்வேலிடு. இன்னைக்கு ஏன் விஷயம் என்ன விஷயம்? ஜென்சி பாஷையே வேற. திமுக பேசுகிற பாஷை இப்போ புரியல ஜென்சிக்கு. அதிமுக பேசுகிற பாஷை, பிஜேபி பேசுகிற பாஷை இந்த ஜென்சிக்கு புரியல. புரியுதா? அவன் ரீல்ஸை பார்த்துட்டு போயிட்டுருக்கிறான். அவன் பாஷையில் நீங்கள் குரானை சொல்லணும். நீங்கள் கத்திட்டே இருக்க வேண்டியதுதான். முஸ்லீம்களில் பெரும் பகுதி, அதான் சொல்கிறாங்க, இந்த சிலை ஏராளமானோரை வழிகெடுத்து விட்டதுன்னு இப்ராஹிம் நபி ஒரு சிலையை பார்த்து சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு சாட்டப்பட்டு இருக்கிற
லீடர் வந்து அவர் வந்து நம்மளுடைய முஸ்லீம் சமூகத்தினுடைய பெரும்பான்மை கூட்டத்தை நாசம் பண்ணிட்டார். ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க, டே ஒழுங்கா படுறா, சினிமா கூத்தாடிட்டு இந்த மாதிரிலாம் டான்ஸு இதுன்னு சொல்லி திரிஞ்சிட்டு இருக்கா ராம்பா. இப்போ என்ன சொல்லணும், டேய் படித்து கிடிச்சு ஒன்றும் கிழிக்காதரா, நல்ல நடிகராக ஒன்று பாரு, எவன் டெவலப் ஆவாங்கன்னு பாரு, திறமையான யார் டாப் ஆவான்னு கணிச்சிக்கோ, அவனுக்கு வந்து ரசிகர் மன்றம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோ, உன் ஃப்யூச்சர் நல்லா பிரைட்டாக போகும். இப்போ இன்றைக்கி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, பிள்ளகா பசங்க, ஏன்னா முதல்ல அந்த ரசிகர் மன்றத்தில் ஒருத்தர் சேர்றா இருப்பார், அவருக்கு தான் மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதில் வந்து அதுலேயும் முந்தியவர்கள் இருப்பாங்க இல்லையா, அஸ்ஸாபி ஹூனல் அவ்வளும், முந்தியவர்கள். ஃபஸ்ட்டு இவர் படம் நடிக்கும்போது நான் வந்து சின்ன பையன் ரோட்டில் போயிட்டுருக்கிறேன், எல்லோரும் விமர்சனம் பண்ணிருந்தேன். அவங்க சரி ஏதோ அவங்க அப்பா இருக்கிறாரு, என்னதான் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அதை கொண்டாந்து அதுக்கு அதாவது அந்த டைமில் இருந்த அந்த க்ரைட்டேரியா இருக்கா இல்லையா அதெல்லாம் தாண்டி கொண்டாந்து அவர் வச்சிட்டார் நம்ம மேலே, அவர் கொண்டாந்து வச்சிட்டார். சரி ஓகே ஏதோ ஆசைக்கு எடுத்துட்டார் ஓடும் அப்படின்னு பார்த்தா, திடீர்னு பார்த்தா ரசிகர் மன்றம்னு ஒரு போஸ்டர் வைக்க. அப்பா எல்லாரும் அவங்கள வந்து அப்போ வந்து கலாய்ச்சாங்க, ஏண்டா இவங்களுக்கு போய் ரசிகர் மன்றம் வைக்கிறியே அப்படின்னு. இப்போ இன்றைக்கி அவங்களாம் அமைச்சர்ஸ். இந்த சில சினிமா எக்ஸாம்பிள் காட்டலாமா? குரான் தப்சீர் பார்க்க நாங்கள் வர்றோம், சினிமா விஷயம்லாம் ஏன் பேசுகிறீங்க? இனிமேல் உங்களுக்கு சினிமா தான் பாடம். கொடுமை. முதலமைச்சர் வரலாறு இன்றைக்கி பாட புத்தகத்தில் இடம்பெற போகுது. எதை பார்ப்பீங்க நீங்கள்? உண்மை புரிஞ்சிக்கிங்க. குஃப்ரு, அதாவது நீங்கள் வந்து இப்போ இந்த விமர்சனம் பண்ணவங்க அது தனியாக நான் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரி, அது வாய்ப்பு கிடைக்கும்போது அதை பற்றி டீட்டெயிலாக விளக்கி போடுறேன். ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த சொசைட்டி மேலே எவ்வளோ இம்பேக்ட் சினிமா போடுது. அப்போ சினிமா வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நான் இருந்தேன் அப்படின்னா, சினிமாங்கிறது இன்றைக்கி நியூஸ் பேப்பர் மாதிரி. இந்த சொசைட்டியை வந்து எப்படி வந்து மேனுப்புலேட் பண்ணுறாங்க, எதில் கரப்ட் பண்ணுறாங்க, அது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த சொசைட்டியை சீர்திருத்தம் பண்ணுறதுக்காக நான் வந்து வேலை பண்ணுறேன். சொசைட்டி எப்படி கரப்ட் ஆகுதுன்னு தெரியும், எங்கேருந்து என்ன தண்ணியில் விழுந்துருக்குன்னு தெரியாமல் சும்மா பக்கெட்டை எடுத்து மோந்து இப்போ தண்ணி மட்டும் எடுத்து வெளியே போட்டுருந்தேன்னா, சாக்கடையை சுத்தம் பண்ணால் சாக்கடைக்குள்ளேயும் இறங்கி தான் சுத்தம் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. யாரோ ஒரு ஆள் இறங்கி தான் ஆகணும். உங்களுக்கு நாறுதுன்னா இப்போ எவ்வளோ பெரிய நாற்றம் உங்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்குப்பா, புரியுதா? சாதாரண 2 வார்த்தை உங்களால் தாங்க முடியல. இப்போ எல்லா இதுலேயும் கொண்டாந்து ஒரு காலத்தில் நோட் புக்கில் ரஜினி படமோ அல்லது வேறு ஏதோ படம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, வாத்தியார்கிட்ட போயிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு காட்டும்போது அதுலேருந்து படம் விழுந்துச்சுன்னா செம்ம சுழுக்குழு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சாஜன் படம், கல்நாயக்கு இதெல்லாம் வந்துச்சு, ஃபங்கு விட்டுட்டு சுற்றுவாங்க. எவனா ஒருத்தன் தான் அந்த இருக்கையிலே இந்த தேராத கேஸ் ஒன்று இருக்கும்ல ஸ்கூலில், இந்த லாஸ்ட்டு பெஞ்சுன்ட்டு, அதுங்கெல்லாம் அடங்காததுங்கெல்லாம் ஃபங்கு விட்டு வரும். அதை ஃபங்கு அப்படி பிடிச்சி அடிப்பார், பிடிச்சி என்னடா இது அப்படின்ட்டு. இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து மாண்புமிகு ஆயிட்டாங்க. அப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, புரிஞ்சுங்க தயவு செஞ்சு, இது வந்து ஃபேக்ட்டு. இது சினிமாலே அசிங்கமாக தான் காட்டுறாங்க. சூதுகவும் படத்தில் ஒருத்தன் நயன்தாராவுக்கு செலவைப்பான், அதனால் அவங்க வீட்லேயே அடித்து துரத்திருப்பாங்க. அது அசிங்கம்னு அதை கலாய்ச்சி தான் படமே எடுத்திருப்பாங்க. நயன்தாராவுக்கு செலவச்சிங்க, வெக்கமல்ல உனக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க. இப்போ இன்றைக்கி நயன்தாரா கட்சி தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது, புரியுதா? மேல் சூப்பர் ஸ்டாரு கட்சி தொடங்கிட்டாரு, லேடி சூப்பர் ஸ்டார் தொடங்கலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? இன்றைக்கெல்லாம் வந்து அகராரத்தில் தாவூதியாவுக்கு வெளியே போஸ்டர் வச்சுருக்காங்க, எல்லாம் முஸ்லீம் பெண்கள் தான். முஸ்லீம் பெண்கள் போட ஃபோட்டோத்தை நீ போடலாமா அப்படின்னு. அந்த பெண்கள் அதை அசிங்கமாக நினைக்கல, அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்து மொஹல்லா அதை அசிங்கமாக நினைக்கல, வெளியே இருக்கிற அந்த மதரசா அதை அசிங்கமாக நினைக்கல. நினச்சிருந்தா அது தடுத்துருக்கலாம், அந்த போஸ்டரை தூக்கி போட சொல்லியிருக்கணும். இதனால் முஸ்லீம் பெண்களுடைய மானம் வந்து வெப்படைய போகுது. அந்த பொண்ணு யாருமே புர்காவை போடல, எல்லாம் அப்படியே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்குது ஃபோட்டோவுக்கு. என்ன அது வந்து போஸ்டர் வந்து போடப்பட்டிருக்குது. இதுதான் சொசைட்டியோடைய கோர முகம். இதை நீங்கள் பார்த்தே தான் ஆகணும். இந்த குரான் தப்சீர் இதில் எப்படி சினிமா கொண்டு வந்து தான் ஆகணும்.
எக்ஸாம்பிள் அப்போ தான் புரியும். நீங்கள் வேணால் பிறந்து முட்டைக்குள்ளேயே இருந்திருக்கலாம், ஒரு பர்ஃபெக்டான ஒரு திரைக்கு உள்ளேயே வாழ்ந்து, அங்கேருந்து அப்படியே நீங்கள் காருக்குள்ளே போய் மதரசாவில் படிச்சுட்டு மறுபடியும் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து அடுத்த கணவர் வீட்டுக்கு போய் அந்நியான பார்க்காமலே நீங்கள் இருந்திருக்கலாம். அது ஒரு சுத்தமான வாழ்க்கை தான், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சொசைட்டியை இப்படிலாம் சரி பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மாதிரி நாம் திரைக்கு அப்புறம் உள்ளே நான் உட்காந்துட்டு இருக்க முடியாது. புரியுதா? நான் இந்த உலகத்துடைய மூஞ்சை கோர முகத்தை நான் பார்த்து தான் ஆகணும். என் குழந்தை மேலே எஃபெக்ட் ஆகுது, என்னுடைய சமூகங்கள் மேலே, என்னுடைய சொசைட்டி மேலே இது எஃபெக்ட் ஆகுது. ரோட்டில் என்னால் நடந்து போக முடியல, 1008 போஸ்டர் என் கண்ணில் திணிக்கிறான். நியூஸை பார்க்கணுன்னு பார்த்தா அதில் 1008 ஆபாசங்கள் வருது. என்ன ஒரு காலத்தில் உலமாக்கள் என்ன சொன்னாங்க, நியூஸ் கேட்கக்கூடாதுன்னாங்க. ஏன்? பெண்ணு வாசிக்கிறாங்க, ட்ரெஸ்ஸு அவங்க ஹிஜாபோடு இருக்கிறது இல்லை, அலங்காரம் பண்ணிவிட்டு பெண்ணு வாசிக்கிறாங்க, நியூஸே கேட்கக்கூடாதுன்னாங்க. இப்போல்லாம் அது அப்கிரேட் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் நியூஸு கேட்காம, நீங்கள் பார்க்காம, ஒன்றும் தெரியாமல், இப்படி ஒரு தீன் உங்களுக்கு சொல்லப்படவே இல்லை. இப்படி ஒரு தீனில் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு ஒரு வீட்லேயே ஒருத்தர் சாமியார் மாதிரி வணங்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர். அவள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிறாங்க, அல்லாஹ் நீங்கள் போய் அந்த ஊரை அழிச்சிருங்கன்னு. அப்போ சொல்கிறார், இவ்வளோ பெரிய ஒரு இபாதத், ஒரு ஆபிது, ஒரு வணக்கசாலி ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு. முதல்ல அவரை அழிச்சிட்டு மற்றவங்க ஊர் அழி. ஏன் அப்படின்னா ஊரில் இவ்வளோ அநியாயம் நடக்குது, அது தெரியாமல் இவன் பாட்டுக்கு ரூமை பூட்டிட்டு இவன் பாட்டுக்கு சஜ்தாவே கதின்னு கிடக்கிறான். நல்லவன் இந்த மாதிரி இருந்ததுனால தான் அந்த ஊர் இவ்வளோ கெட்டு போய் கிடக்குது. முதல்ல அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். ஸோ அந்த மாதிரி நாம் இருந்துட முடியாது. ஸோ சினிமா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரசூல்லாவுக்கு நாம் எப்படி உதவி செய்கிறது, சரியா, இது சைடில் வச்சுருவோம். இப்போ ரசூல்லாவுக்கு நாம் எப்படி உதவி செய்கிறது? ரசூல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட சொல்லணும், குரானை கொண்டு போய் சொல்லணும், பல வடிவங்களில் சொல்லணும். அதான் சொன்னல, குழந்தைகளை, ஆண்களை, பெண்களை, பெரியவர்களை, சிறியவர்களை, முழு நேரமாக, பகுதி நேரமாக, ஆன்லைன் கிளாஸு, ஆஃப்லைன் கிளாஸு, தர்பியா கிளாஸஸ்ஸு, தப்லீக் ஜமாத் மாதிரியான 2 மாதம் 3 மாதம் கோர்ஸ், இதெல்லாம் பண்ணி ஆகணும். இது அவசர கதியில் இப்போ நீ போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டிய பணி இது. புரியுதா? இதுதான் இந்த ஆயத்துடைய அந்த கடைசி பகுதியில் அல்லாஹ் சொல்கிறோம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? உதவி பண்ணணும். அது எவ்வளோ பெரிய வேலை ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி பண்ணுறது. இப்போது ரசூலுல்லாஹ்வுடைய வேலைக்கு உதவி பண்ணுறதுக்கு மீனிங் என்னன்னு முதல்ல புரிஞ்சுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீன் தான் இந்த உலகத்திற்கு ஏற்ற தீன். அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்காக ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பங்களிப்பை கொடுக்கணும். அது எழுத்து மூலமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், உழைப்பாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம். இந்த பணியில் நம்ம ஏதோ ஒரு வகையில், இதுக்கு பேர் தான் பெரும்பணி. புரியுதா? இந்த பெரும்பணியில் ஏதோ ஒரு வகையில் நம்மளை இணைச்சிக்கிட்டு இந்த பணியோட கனெக்டடாக நம்ம இருந்தோம்னா மறுமையில் வெற்றி. அதில் அதான் சொல்கிறோம்ல, சில பேர் பங்களிப்பு கொடுக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. இல்லை, உங்களாலேயும் முடியுது. உட்காந்து கேட்குறீங்கள, இதுவும் அந்த வேலை தான். கற்றுக்கிறதும் அதோடைய முதல் கட்டமே இதுதான். அந்த பணி கற்றுக்கிறது வேலை, அது வாங்கிக்குவோம் அல்லாஹ். உங்கள்கிட்ட என்ன வேலை வாங்கணுமோ அது அல்லாஹ் நேரம் வரும்போது அல்லாஹ் உங்களுக்கு தேவையான அந்த வழிகாட்டுதல் அல்லாஹ் கொடுப்பான். அதை நீங்கள் போட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது, கற்றுக்குங்க, அதுதான் விஷயம். அப்போது இதை பற்றி ஒரு கவிதை இருக்குது, தெரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த தீனுக்கு உதவி செய்கிறதுங்கிறது மிகப்பெரிய பணி. அதை பற்றி அல்லாமா இக்பால் ஒரு கவிதை சொல்கிறாரு. அந்த லட்சியத்தில் தான் அந்த லட்சியம் இப்போ என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் வேகம் எடுத்துருச்சு. 1400 வருஷமாக ஒரு ஸ்லோ மோட்டில் போட்டிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. கர்பலா வரைக்கும் அது ஒரு வேகமாக இருந்துச்சு. கர்பலாவுக்கு அப்புறம் அது ஸ்லோ ஆயிடுச்சு. ஏன்னா ரசூலுல்லாவுடைய ஃபேமிலிக்கே உத்தரவாதம் இந்த பணியை கையில் எடுத்தாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலிக்கே ரசூலுல்லாவுடைய ஊரில் வச்சே அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்கு தைரியம் வரும்? யாரும் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் பெரியவங்க, அதாவது சொல்லணும், அதுக்கெல்லாம் பெரிய ஆளுமைகள் வேணும். அதனால தான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம தேவைப்படுதுங்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் இல்லாமல் நம்மளை மாதிரி சாமானியர்கள் ஒர்க் பண்ண முடியாது. அப்போது அந்த அடிப்படையில் இந்த வேலை இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம் மூலமாக மறுபடியும் அந்த மிஷனு ஸ்பீடு எடுத்துருச்சு.
அப்போ இன்றைக்கி அப்டேட் என்ன? இன்றைக்கி டேட்டு 17 மேவுடைய அப்டேட் என்ன? லெபனானில் என்ன சொல்கிறாங்க இஸ்ரேலு? லெபனானில் யூதர்களுடைய குடியிருப்புகள் அமைக்கப்படும். லெபனானில் இப்போ பாம்பிங் பண்ணாங்களே, காசாலாம் விட்டுருங்க பாஸ், பலஸ்தீன்லாம் விட்டுருங்க, லெபனான்னு கிரேட்டர் இஸ்ரேலில் இப்போ வந்து பண்ண போகிறாங்க. அடுத்தது என்ன வச்சிட்ருக்காங்க பலஸ்தீனில்? இதில் இந்த சட்டம் ஒன்று இருந்துச்சு, ஓஸ்லோ அக்காடுன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதாவது ஜெருசலத்தை 3ஆக பிரித்து ஏபிசி, இது வந்து ஒன்று கிறிஸ்தவர்கள்ட்ட, ஒன்று யூதர்கள்ட்ட, ஒன்று முஸ்லீம்கள்ட்ட. அந்த ஒக்காடு ரத்து செய்யப்பட்டது. இப்போ முழு ஜெருசலமும் இஸ்ரேலுக்கு சொந்தம். அல்லக்ஸால இஸ்ரேல் கொடி ஏற்றப்பட்டுள்ளது. அடுத்தது என்ன? இந்த லாக்டவுன் எதுக்கு? நான் சொல்கிறேன், என்னுடைய கணிப்பு சொல்கிறேன். லாக்டவுன் எதுக்கு? அல்லக்ஸாவை இடிக்க போகிறாங்க. அப்போ ரியாக்ஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா லாக்டவுன் வரணும். இல்லைன்னா, லாக்டவுன் இல்லைன்னு நினச்சி பாருங்கள் என்ன நடக்கும். மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு உலகம் சந்திக்கும். எங்கெங்கெல்லாம் கொந்தளிப்பு வரும், அந்த நாடுகளில் லாக்டவுன் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இஸ்லாமிய உணர்வு டாமினண்ட்டாக இருக்கோ அந்த நாடுகள்லாம் லாக்டவுன் வரும். இந்த வகையில் இந்தியாவில் வருவதற்கான வாய்ப்புகள், அதாவது நான் சொல்கிறது, அதாவது கூட்டங்கள் நடத்துவதற்கும் போராட்டம் நடத்துவதற்கும் எல்லாத்துக்குமே சேர்த்தி இப்போ லாக்டவுனு காமனாக முன்னாடியே அறிவிச்சிட்டா இது அல்லக்ஸாக்காக போடப்பட்டதாக இருக்காதா? பெட்ரோல் லாக்டவுனு, ஃபினான்சியல் கிரைசிஸ்ன்றோம், சரியா? இதில் முன்னணியில் இப்போ நின்று யார் பண்ணிகிட்ருக்கா? யூஏஇ நின்று பண்ணிகிட்ருக்கு. அதில் நிறைய விஷயம் நடக்குது. என்ன அல்ல தான் பாதுகாக்கணும். அடுத்தது என்ன? இது ரசூலோடைய மிஷனை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. இது இஸ்ரேல் நடந்துகிட்ருக்கிற விஷயம் ஏதோ பவர் பாலிட்டிக்ஸோ, அது வந்து மசல் பாலிட்டிக்ஸோ அது கிடையாது. இது வந்து வேறு பாலிட்டிக்ஸ். இது அதுதான் அல்லாமா இக்பால் சொல்கிறாரு, சஷ்மே அஹ்வாமு சே மஹ்ஃபி ஹை ஹக்கீகத் தெரி. உங்களுடைய உண்மை நிலை மக்களுடைய கண்களை விட்டு மறைந்து உள்ளது. யாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ பெரிய நியாமத்துங்கிறது இந்த மக்கள் இன்னும் உணராமல் இருக்காங்க. ஹை அபி மெஹஃபில ஹஸ்திக்கு ஜரூரத் தெரி. இந்த உலக கூட்டத்துக்கு இன்னும் உங்களுடைய தேவை இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு இன்னும் தெரியாமல் இந்த உலகம் சுற்றிட்டு இருக்குது. உங்கள் டிமாண்ட் இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜிந்தா ரக்தி ஹே ஜமானேக்கு ஹராரத் தெரி. மனிதனாக அந்த உயிர்ப்போடு வச்சிருக்கிறது உங்களுடைய அந்த உங்களுடைய சக்சியத் தான். நீங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் மனிதர்களாக இருக்கிறோம். நீங்கள் இருக்கிறதுனால இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த ஹக்கு பாத்தில் வரும்போது எல்லாரும் சஜ்தா பண்ணும்போது நாம் எதிர்த்து நிற்கிறோம்ல, இது தப்புன்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியுது? ரசூலானால தானே. புரியுதா? இப்போ இன்றைக்கி வந்து விஜய் ஆதரித்த உலமாக்கள் வந்து இப்போ இன்றைக்கி வந்து யோக்கியவான் ஆயிடுவாங்க. என்ன அப்போ சினிமா லீகல் ஸ்டேட்டஸ் கொடுக்க போகிறீங்களா? அப்போ நீங்கள் அதுதாங்கிற அல்லாமா இக்பால் சொல்கிறாரு, ஜிங்தா ரக்தி ஹே ஜமானேக்கு ஹராரத் தெரி. உங்களுடைய அந்த கொள்கைகளின் மூலமாகத்தான் காலம் நாங்கள் வந்து இதுவாக இருக்கிறோம், இன்னும் உயிரோடு இருக்கோம், மனிதனாக இருக்கோம். கௌகபே ஹிஸ்மத்தே இம்கான் ஹே ஹிலாஃபத் தெரி. உங்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த பொறுப்பு மனித குலத்தின் விதியின் நட்சத்திரம் போன்ற. மனித குலத்திற்கு ஒரு நட்சத்திரம் போல, அது சொல்லுவாங்கள்ல, ராகு கேது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நமக்கு நம்பிக்கைக்கு நட்சத்திரம். அது அவர் சொல்கிறாரு, வக்த ஃபுர்சத் ஹே கஹா காம் அபி பாக்கிய. எங்கப்பா எனக்கு நேரம் இருக்குது, நான் அதிகமாக உழைக்கணும். ஏன் அப்படின்னா நேரமே இல்லை என்கிட்ட, ஏன்னா வேலை இன்னும் பாக்கி இருக்குது. நூறு தௌஹீதுக்கு இத்துமாம் அபி பாக்கிய. இந்த தௌஹீதுடைய அந்த நூரை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கும் இந்த பணி மிச்சம் உள்ளது. அதனால் எனக்கு நேரமே இல்லை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்கிட்ட நிறைய வேலை இருக்குங்கிறார். யார்? அல்லாமா இக்பால். இப்போ இன்றைக்கி நாம் அந்த வேலையை தூக்கி போட்டதுனால நம்மக்கிட்ட நேரம் இருக்குது. அதனால் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டுருக்கோம். தேவையில்லாத விஷயங்கள் மசாயில்களில் மூழ்கடிச்சு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எடுத்திங்கன்னா இப்போ என்ன துள்ளச்சது? இப்போ எடுத்து பாருங்கள், எல்லாம் முடியை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டுருப்பீங்க. என்ன குர்ஆன் தடுக்கிற அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும்
விடிவு ஏற்பட போகிறது கிடையாது. அப்போ புரிஞ்சுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்றைக்கி என்ன உதவி தேவை. அப்போ அந்த ஆயத்து மூசா நபி காலத்துலேயும் ஆக்டிவாக தான் இருந்துச்சு. அந்த ஆயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைவில் இருக்கும்போதும் ஆக்டிவாக தான் இருந்துச்சு. அந்த ஆயத்து இன்றைக்கும் ஆக்டிவாக தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுட்டே இருக்காங்க. எப்படி அந்த சூரா ஜும்மாவில் வரும்ல, நபி அவர்கள் உம்மை நின்று கொண்டிருக்கும் நிலையில் விட்டு சென்று விட்டார்கள் அப்படின்ட்டு. ரசூல்லா இன்றைக்கும் நின்றுட்டு தான் இருக்காங்க. டேப்பா என் வேலை செய்கிறதுக்கு வாங்கடான்ட்டு. நம்ம தான் என்ன பண்ணிட்டுருக்கோம், நம்ம எங்கே போயிட்டோம், நம்ம சமுதாயம் எங்கே போயிட்டுருக்கு, புரியுதா? இதில் நீங்கள் கவலைப்படுறீங்க, யாரிடமிருந்து கல்வியை எடுத்துக்கொள்வது, பயான்கள் நடத்துறீங்க. இது ஒரு சப்ஜெக்டா? இதுக்காக மக்களுடைய ஃபண்டை வீணடிப்பீங்களா? மக்கள் எங்கேருந்து கல்வி எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஏன்ட்டு எடுக்கல, உங்கள்கிட்ட இருந்து எடுக்கலைங்க, புரியுதா? அவங்க வேறு பக்கம் எடுத்துட்டாங்க கல்வியை. சர்வே வேணால் நீங்கள் எடுத்து பாருங்க ஜி, உங்கள் மூஞ்சி வேணால் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க. கண்ணாடி பக்கமே போகாமல் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு போனீங்கன்னா எப்படி? ஒரு வாழ்க்கையில் 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்ணாடி பாருங்கள். ஒரு சர்வே எடுங்க மதரசா மாணவர்கள்ட்ட, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு எல்லாரும் கை தூக்குவாங்க. இவருடைய படத்தின் எந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்னு மதரசா மாணவர்கள்ட்ட பாடம் நடத்துங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும், இந்த வசனத்துடைய அந்த இறுதி பகுதியை பொறுத்த வரைக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வது அப்படிங்கிறது இன்றைக்கி காலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தீனை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்பது. சிம்பிளாக நம்மளுடைய அந்த பணியை வந்து ஒரு வரியில் சொன்னோம்னா, அந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரிசாலத்துடைய அந்த நோக்கத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துவது, அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்த்துவது. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய பணி, இதுதான் அதற்கான உழைப்பு, புரியுதுங்களா? தனி நபர்களுடைய விழிப்புணர்வு தான் ஒரு சமுதாய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அதில் வந்து இதோடைய அந்த சமுதாயத்திலேருந்து அதோடைய அவுட்புட்டுங்கிறது அது ரொம்ப வருஷம் கழித்து தான் அதை எடுக்க முடியும். அது ரொம்ப விரிவான ஒரு விஷயம் அது. அதனால் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், முதல்ல நம்ம ரசூல்லாவுக்கு உதவி செய்கிறதுனா என்ன அப்படின்னா, குரானை கற்றுக்கிட்டு ரசூல்லாவுடைய நுபுவத்தை பரப்பணும். அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், இறக்கி அருளப்பட்ட ஒளியினை பின்பற்றுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள். இப்போது இதுதான். அப்போ இந்த வெற்றியாளர்கள் இப்போ இது என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இப்போ இந்த கிளாஸ் என்ன, ரசூல்லாவுடைய அந்த குரானை பரப்பக்கூடிய வேலை, அதான் பண்ணிகிட்ருக்கணும். அதுதான் தாவாவாக பண்ணிகிட்ருக்கணும். 2 விஷயம் இதில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கின குரானு, ரசூல்லாவுடைய வாழ்க்கை, இது 2மே குரான் தான். இது தனி அது தனி கிடையாது, இது 2மே குரான் தான். அப்போ இந்த குரானை வந்து அது செயல் வடிவம், இது சொல் வடிவம், இதை 2யுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா ரசூல்லாவுடைய அந்த தீனுக்கு நம்ம உதவி செய்தவர்களாக ஆவோம், மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் ஆவோம். அப்போ அடுத்த வசனம், நபியே நீர் கூறும், மனிதர்களே நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியாகிய அல்லாவின் தூதராக நான் உங்கள் அனைவர் பாலும் அனுப்பப்பட்டுள்ளேன். வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கே உரியது. அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவனே வாழ்வையும் மரணத்தையும் கொடுக்கிறான். எனவே அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவனால் அனுப்பப்பட்ட உம்மி நபி மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரோ அல்லாவையும் அவனுடைய வேத வாக்குகளையும் நம்புகின்றார். மேலும் அவரை பின்பற்றுங்கள், அதனால் நீங்கள் நேர்வழி பெறக்கூடும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் இன்னொரு உபதேசம் சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான்? நபியே நீர் கூறும், மனிதர்களே நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியாகிய அல்லாவின் தூதராக நான் உங்கள் அனைவர் பாலும் அனுப்பப்பட்டுள்ளேன். இப்போ இந்த இடத்துல முதல்ல வந்து அல்லாஹ் வந்து சொல்லிட்டான், இவர் தான் அந்த ரசூலு, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ரசூலு. இவரை பற்றி தான் தௌராத்திலும் எழுதப்பட்டிருக்கு, இவரை பற்றி தான் இஞ்சிலும் எழுதப்பட்டிருக்கு, இவரை பற்றி தான் மூசா வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனார், இவரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ என்ன தான் சொன்னாலும், சரியா, என்ன தான் சொன்னாலும் இது வந்து ரசூல்லா வாயு வழியாக ஒரு தடவை சொல்ல வைக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த ஆராஃபில் இந்த சூறாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரசூல்மார்களுடைய வரலாறு, ஒரு 5-6 ரசூல்களுடைய அந்த அழைப்பை வந்து அல்லாஹ் வந்து சொல்லிட்டு இருந்தான். அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க? என்னுடைய சமுதாயமே, யா ஹௌமி, இதைத்தான் சொன்னாங்க. முதல் முறையாக இந்த வார்த்தை மனிதர்களே
யா யூஹன்னாஸ், ஒரு ரசூல் சொல்வது இதுதான் ஃபஸ்ட். இதுக்கு குரானில் வந்து இதாவது வேறு எந்த ரசூலுக்கும் இந்த அனுமதி அல்லாஹ் தரவே இல்லை. யா யூஹன்னாஸ், மனிதர்களே கூப்பிட்டு பேசவே இல்லை. இப்போ இது எவ்வளோ பெரிய நியாமத்துன்னு பாருங்கள். இது வரைக்கும் வந்து யா ஹௌமி, அந்த என்னுடைய சமுதாயமேன்றாங்க. இத்தனை ரசூல்மார்களும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு பியூட்டியும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பிரச்சாரம் பண்ணுறது குரானில் 5 இடத்துல இருக்குது. யா என்னது, மனிதர்களே, அதாவது முழு உலகத்திற்கும் முழு மனித குலத்திற்கும் நான் அனுப்பப்பட்டுள்ளேங்கிறது குரானில் 5 இடத்துல இருக்குது. அதே வந்து இந்த மனிதனுடைய அந்த வரலாறில் பார்த்திங்கன்னா 5 நபிமார்கள் தான் அந்த தலைமுறை. நூ அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது மனிதர்களுடைய காலகட்டமும் 5. அப்போ அந்த 5 சேர்த்து ஒன்றாக்கிட்டேங்கிற மீனிங் வர்ற மாதிரி இதை 5 வாட்டி ரசூலா வச்சு சொல்ல வைக்கிறான்ல. முழு மனித குலத்திற்கும் நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக வந்திருக்கேன். அப்போ இனி இப்ராஹிமை ஃபாலோ பண்ணுறதா, நூவை ஃபாலோ பண்ணுறதா, அல்லது மூசாவை ஃபாலோ பண்ணுறதா, ஈசாவை ஃபாலோ பண்ணுறதாங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நீங்கள் முகமது ரசூல்லாவை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எல்லா நபிமார்களையும் நாம் ஃபாலோ பண்ணதான் ஆயிரும். இது ஒரு பியூட்டி பாருங்கள். அதாவது இந்த மனித குலம் தட்டெளிஞ்சு திரிஞ்சு அவங்களுடைய அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுற அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் மிச்சப்படுத்துறதுக்காக அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு அழகான பண்ணிட்டான். ஒரே யூனிஃபார்மில் கொண்டாந்து மொத்த உலகத்தையும் கொண்டாந்து அல்லாஹ் அடக்கிட்டான். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இந்த யூதர்களுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கும். என்ன தான் அல்லாஹ் சொன்னாலும், அல்லாஹ் சொன்னாலும் இவர் ஒரு தடவை கூப்பிடணும்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடணும்ல, வாங்கப்பா அப்படின்ட்டு. அதனால் இவர் மூலமாக சொல்ல வைக்கிறான். இது சில பேர் அந்த ஒரு ஈகோ ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்களா, அவரை சொல்லுங்கள், அவர் ஆள் தானேங்க அனுப்புனார், அவரை டைரெக்டாக பேச சொல்லுங்கள். புரியுதா? இப்போ அல்லாஹ் சொல்கிறான்னு உடனே அல்லாஹ் சொன்னானே இவர் இன்னும் கூப்பிடவே இல்லையே, அந்நியராக ஃபீல் பண்ணுவாங்கள்ல ரசூல்லாவுடைய மிஷனில் போய் ஜாயின் பண்ணுறது. அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீயும் உன் வாயிலேருந்து கூப்பிடு, இவர் தான் நபின்னு சொல்லிட்டான், இதே போதும். இப்போ இவர் மூலமாக சொல்ல வைக்கிறான். என்ன சொல்கிறான், நபி, மனிதர்களே, நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியாகிய அல்லாஹ்வின் தூதராக நான் உங்கள் அனைவர் பாலும் அனுப்பப்பட்டுள்ளேன். இதப்பா நான் வந்திருக்கேன், எனக்கு பதில் சொல்லுங்கள். பழைய பேச்செல்லாம் விட்டுருங்க. மூசா நபி சொல்லப்பட்டிருக்கா இதுவா இல்லையா, இப்போ நான் சொல்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், இப்போ என்ன சொல்கிறீங்க வாங்க. அப்போ அது சொல்கிறாங்க. இது எந்த இறை தூதரும் இது வரைக்கும் அவங்க சொன்னது. அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கே உரியது, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பேசுகிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் நான் தான். சரி, ஓகே, எந்த மெசேஜை கொண்டு வந்திருக்கிறேன் நான், புரியுதா? எந்த மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன்? வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்கே உரியது. வானத்துடைய ஆட்சி அல்லாஹ்வுக்கு தான், அதே போல் பூமியில் இருக்கக்கூடிய ஆட்சியும் அல்லாஹ்வுக்கே உரியது, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அப்போது அந்த இறைவனில் அதான் சொன்னல, இறைவனுக்கு ஏகப்பட்ட டெஃபினேஷன் இருக்குது. ஆன்மீக இறைவன் இருக்கிறான், அரசியல் இறைவன் இருக்கிறான், பொருளாதார இறைவன் இருக்கிறான், குடும்பவியலுக்கான இறைவன் இருக்கிறான், தனிநபருக்கான இறைவன் இருக்கிறான். எந்த இறைவனை பற்றி இவர் கன்வின்ஸ் பண்ண வந்திருக்காரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா சிஃபத்தையும் கன்வின்ஸ் பண்ண தான் வந்திருக்காரு. ஸ்பெசிஃபிக்காக எந்த பண்பை அவர் கொண்டு வந்திருக்கிறார், இதுதான் மேட்ரு. புரியுதா? அல்லாஹ்வுடைய இந்த பண்பு, எந்த பண்பு இங்கே கொண்டு இருக்கு, அரசன்கிற அந்த பண்பு. முல்கு சமாவாத்தி வல்லர்ஸ்ன்னு வரும். என்ன வருது? அல்லசி லஹு முல்கு சமாவாத்தி வல்லர்ஸ். அல்லாஹ்வுடைய எந்த சிஃபத்து இங்கே வருது? மாலிக், மலிக்னா என்ன? மன்னன், அரசன். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத் எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். குரானில் பொறுத்த வரைக்கும், குரானில் அல்லாஹ்வுடைய ஒரு பேர் வருது ஒரு ஆயத்தில் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் அந்த ஆயத்து சார்ந்ததாக இருக்கும். அந்த ஆயத்து அந்த சிஃபத்து சார்ந்ததாக இருக்கும். செவியற்பவன் அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய துவாவை பற்றி ஏதோ ஒன்று அந்த இடத்துல வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், லா இலாஹா இல்லாஹு அப்படிங்கிறான். என்னை தவிர வேறு இறைவன் இல்லை. எதில்? என்னை தவிர வேறு அரசன் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? ஏன்னா சிஃபத் அது வந்துருச்சு இல்லை. அப்போ அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அல்லாஹ்வுக்கு 100 பெயர்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒரு சிஃபத்து.
எந்த சிஃபத்துக்கும் நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. அல்லாஹ் தான் படைப்பாளன்கிறது ஊருக்கே தெரியும். அல்லாஹ் தான் உயிர் கொடுப்பவன்கிறது ஊருக்கே தெரியும். அல்லாஹ் தான் உணவளிப்பவன்கிறது ஊருக்கே தெரியும். அல்லாஹ் தான் மலையை இறக்குபவன்கிறது ஊருக்கே தெரியும். அல்லாஹ் தான் உயிர் எடுப்பவன்கிறது ஊருக்கே தெரியும். அல்லாஹ் தான் நோயை நீக்குபவன்கிறது ஊருக்கே தெரியும். அல்லாஹ் தான் தாவரங்களை விளைவிக்கிறான்ங்கிறது ஊருக்கே தெரியும். அல்லாஹ் தான் பரிபாலிக்கிறான். இவன் தான் இந்த ஈகோ சிஸ்டமை ரன் பண்ணுறான். இவன் தான் காலங்களை பருவங்களை மெயின்டைன் பண்ணுறான். இவன் தான் வெயிலை வர வைக்கிறான். இவன் தான் மழையை வர வைக்கிறான். இது பரிபாலனத்தில் அடங்கும். இதில் யாருக்கும் அப்ஜெக்ஷனும் கிடையாது, டவுட்டும் கிடையாது. நாத்திகர்களுக்கு கூட இது டவுட்டு கிடையாது. இதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ரசூலும் வர வேண்டிய தேவையும் கிடையாது. யாராவது போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நின்று எங்கள் ஊரில் மழை பெய்ய மாட்டேங்குது, தயவு செய்து நடவடிக்கை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு யாராவது இருப்பானா? எங்கள் ஊரில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் குறைத்து தருமாறு, டெம்பரேச்சரை குறைத்து தருமாறு ஒரு நோட்டீஸ் போய் அங்கேயாவது போய் முதலமைச்சர்கிட்ட கொடுப்பானா? ஐநா சபையில் கொடுப்பானா? அல்ல சரி ஓகே வல்லரசுப்பா நீ வாண்ட கொடுப்பானா? என் செடி வச்சேங்க வளர மாட்டேங்குதுங்க, தயவு செய்து இதை 2 நாளில் வளர்த்தி தருமாறு கோரிக்கை வைக்கிறேன்னு யாராவது கொடுப்பானா? வச்சாலும் என்ன சொன்னா, பைத்தியக்காரன் இதெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டாடா, அது வேறு டிபார்ட்மெண்ட்டில் ரன் ஆகுதுடா, அது டிபார்ட்மெண்ட்டே வேறு, அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதுக்கு நீ இந்த உலகத்தை போகணும், செத்துடணும், செத்தாதான் அந்த டிபார்ட்மெண்ட் நேரில் போய் நீ ஃபேஸ் பண்ண முடியும். கோர்ட்டில் வேணுன்றோம். அப்போது உலகத்தில் அல்லாஹ்வை இறைவன் ஒத்துக்க இருக்கிற ஒரே சப்ஜெக்ட் இந்த அரசன்கிறது மட்டும்தான். இதை மட்டும்தான் உலகம் ஒத்துக்க மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய எந்த சிஃபத்து உலகம் ஒத்துக்கல, இந்த ஒரு சிஃபத்தை மட்டும்தான் உலகம் ஒத்துக்க மாட்டேங்குது. தக்பீர ரப்பு, அல்லாஹ்வை பெரியவன் அப்படிங்கிற இந்த ஒரு சிஃபத்துக்கு மட்டும்தான் அக்கப்போர் நடக்குது. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இடம் இல்லைங்கிறாங்க. இது எல்லா காலத்துலேயுமே இருந்துச்சு. ஃபிரௌன் என்ன சொன்னான், ஆனால் ரப்புக்கும் ஆளா, நான் தான் மேலான இறைவன், அந்த சுப்பீரியர் நான் தான், சுப்பீரியாரிட்டி நான் வச்ச ரூல்ஸ் தான் இந்த உலகத்தில் இயங்கணுங்கிறேன். இதைத்தான் ரசூல்லா மாற்ற வந்தாங்க. அதனால தான் ரசூல்லா யாருக்கு, சாமியார்களுக்காக கடிதம் அனுப்பலை. யாருக்கு கடிதம் அனுப்புனாங்க? மன்னர்களுக்கு ஒன்று. ஏன் ஒரு மதத்தை பிரச்சாரம் பண்ண வந்தால் சாமியார்களுக்கு தான் அனுப்பணும். எங்கெல்லாம் இந்த துறவிகள் இருக்காங்களோ, இங்கெல்லாம் ஆசிரமங்கள் இருக்கோ, இந்த மாதிரி சன்னியாசி அவர்களே, நீங்கள் தவறுதலாக தியானத்தில் அமர்ந்து இருக்கிறீர்கள், நம்முடைய தியான முறை வேறு, இறைவனை அடைவதற்காக நீங்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த மெத்தடை கைவிட்டு விட்டு தயவு செய்து நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை படி வரக்கூடிய இந்த நபர் உங்களுக்கு ஒழுவையும் தொழுகையையும் எப்படி நோன்பையும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். இதன் மூலம் உங்களுக்கு மன திருப்தியும் நிம்மதியும் கிடைத்து ஈருலக வெற்றியை பெற்று எப்படி பெருவாழ்வு வாழ்ந்து என்ன இந்த சமூகத்தை நாசம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு லெட்டர் போட்டிருப்பாங்களே. என்ன சொன்னாங்க? மன்னர்கள் லெட்டர் போட்டாங்க. என்ன போட்டாங்க? அல்லாஹ் தான் அரசு, ஒழுங்காக ஒத்துக்கிட்டேன்னா உன் ஆட்சி தப்பிச்சது, இல்லைன்னா நான் படையெடுத்து வர வேண்டியது தானே லெட்ரு. உலகத்தில் ரசூல்லாவுடைய எந்த ஹதீஸும் நீங்கள் பாதுகாக்கலனாலும் சரி, இந்த லெட்டர் நீ வேர்ல்டு டாக்குமெண்ட்டாக இல்லையா நீங்கள் வச்சுருக்கலாம். அப்போ லெட்ரு யாருக்கு வந்துச்சோ அவன் வச்சுருக்கான சேஃப்டிக்கு இன்னி வரைக்கும் நல்லா பாதுகாத்து வச்சுருக்கேன். குரானுக்கு நிகராக அந்த லெட்டர்கள் தான் இருக்குது டாக்குமெண்ட்டாக. வேறு என்ன இருக்குது? ரசூல்லாவுடைய ஹதீஸு ரசூல்லா கைப்பட அந்த சீலோடு இருக்கிறது வேறு எங்கே இருக்குது? வேறு ஹதீஸ்கள் இருக்கா? ஹதீஸ ஜிப்ரீல் ரசூல்லாவுடைய சீலோடு இருக்கா? புகாரியில் எங்கேயாவது சீல் இருக்கா? இல்லை. ஆனால் இதில் இருக்குது பாருங்களேன், அந்த லெட்டர்கள் இருக்குது, எல்லாம் வேர்ல்டு டாக்குமெண்ட்டில் இருக்குது. எத்தனை மன்னர்களுக்கு போட்டாங்களோ அவன் வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கான். ரஷ்யாவில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு லெட்ரு வேறு யாருக்கும் ஒரு போட்ட லெட்டர் அது ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ புரியுதா? எந்த மத குருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து லெட்டர் போடல. ஏன்னா அதில் யாருக்குமே பஞ்சாயத்தே கிடையாது. அல்லாஹ்வுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் அது அல்லாஹ் தான் இறைவன் அப்படிங்கிறது. என்ன அடுத்த சிஃபத் அல்லாஹ் இந்த இதில் என்ன இருக்குது? அவனே வாழ்வையும் மரணத்தையும் கொடுக்கிறான். இது யாராவது ஆர்கியூமெண்ட் பண்ணுங்களேன். நீங்கள் போய் அப்போலோ டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கள், உங்களால் வாழ்க்கையும் மரணத்தையும் ஏற்படுத்த முடியுமான்ட்டு. எங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட் நாங்கள் போட்டோம், பேஷண்ட்டு எந்திரிப்பானா மாட்டானான்னு நாங்களே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதானே சொல்கிறாங்க டாக்டர். சயின்ஸு எவ்வளோ டெவலப் ஆனாலும் வாழ்வையும் மரணத்தையும் கொடுக்கறது
அது நம்ம கையில் இல்லை, இது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இல்லைங்கிறது உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நாத்திகர்கள் கூட என்ன சொல்கிறாங்க, வாழ்வையும் மரணத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்களா? நம்புகிறாங்களா அவங்க? இது ஏதோ ஒரு சக்தி எடுக்குதுங்கிறாங்க. வாழ்வை யார் கொடுத்தா தெரியாது, வாழ்வை யார் எடுத்துகிட்டு போகிறா அதுவும் எங்களுக்கு தெரியாது. புரியுதா? அப்போது இதை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ரசூலுல்லாவுடைய பணியில் எந்த பணிக்கு உதவி தேவைங்கிறது புரியுதா? இதிலே வந்துருச்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பணிக்கு உதவி தேவை? மன்னருக்கு லெட்டர் போட்டாங்களா, அந்த பணியில் தான் உதவி தேவை. புரியுதா? ரசூலுல்லாவுடைய அதாவது சமூக வாழ்வில் இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி தேவைப்படுது. ஆன்மீகத்தில் இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி பெருசாக தேவைப்படலை. அது ஆட்டோமேட்டிக்காக அது நிலைநிறுத்தப்பட்டுருச்சு. சரியா? அப்போ இதில் இதுவும் புரிஞ்சுக்கணும். இதில் நாத்திகர்கள் கூட அல்லாஹ்வுடைய 99 மற்ற பண்புகளை அவன் ஒத்துக்கிட்டு தான் ஆகிறான். எப்போ அவன்கிட்டே கேளு பாருங்க, இந்த உலகத்தை யார் படைச்சா? ஒரு சக்தி. மழை யார் கொடுக்குது? அந்த சக்தி. இந்த ஈகோ சிஸ்டம் யார் உருவாக்குனா? அந்த சக்தி. இப்போ அதோட யாருடைய கண்ட்ரோல் அது இயங்கிட்டு இருக்கு? அந்த சக்தி கண்ட்ரோலில். அப்போ எந்த எதை மறுத்தான்? அல்லாவுடைய எந்த சிஃபத்தை அவன் மறுத்தான்? நிர்வாகம் அல்லாவுடைய எதிர்க்கலாமா? நோ நோ நோ, அது நாங்கள் பார்த்துக்குவோம். இப்போ இதை பிரிஞ்சதுலாம் அவன் வர்றது, அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது யூதர்களுக்கு அல்லாஹ் உபதேசம் பண்ணுறான். எனவே அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவனால் அனுப்பப்பட்ட உம்மி நபி மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரோ அல்லாவையும் அவனுடைய வேத வாக்குகளையும் நம்புகிறார், மேலும் அவரை பின்பற்றுங்கள், இதனால் நீங்கள் நேர்வழி பெறக்கூடும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்பர் 1. நம்பர் 2 என்ன? அவனால் அனுப்பப்பட்ட உம்மி நபி மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்போ இந்த இடத்துல யூதர்களுக்கு இருக்கிற திமிர் என்ன? இவர் எழுத படிக்க தெரியாது. அது அல்லாவே சொல்லி காட்டுறேன். நீ என்னடா சொல்கிறது மறமண்ட? நானே சொல்கிறேன்டா. அவர் சாதாரண நபி இல்லை, உம்மி நபி. போதுமா? அது மைனஸ் இல்லைடா, அது ப்ளஸ்ஸு. ஏன் இவர் சொந்தமாக பேசக்கூடாது. இவர் எழுத படிக்க தெரிஞ்சு, பல ஃபிலாசபிகளை படிக்க தெரிஞ்சு, இவர் சாக்ரட்டிஸையும் அரிஸ்டாட்டிலையும் ஆல்ரெடி படித்து உள்வாங்கி அதிலிருந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று எடுத்து இப்போ இன்றைக்கி நாம் உருவாக்கியிருக்கோம்ல, ஒரு உருட்டு வாழ்வியல். குஃபுருக்கும் ஈமானுக்கும் நடுவில் ஒரு வாழ்வியல், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாழ்வியல் எடுத்துட்டோம்ல. இஸ்லாத்திலிருந்து வழிபாடும் குஃபுரில் இருந்தும் வாழ்வியலும் ரெண்டும் போட்டு கலந்து ஒரு நயவஞ்சகத்தனமான ஒரு வாழ்வியல் உருவாக்கிட்டோம்ல. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிற கூடாதுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் அவரை படிப்பே வைக்கல. இந்த படிக்கலைன்னொன்னா அரபி படிக்க தெரியல, எழுத படிக்க, இப்படி கிடையாது. அது இவர் இந்த கிரேக்க ஃபிலாசபியை அவர்னால் படிக்க முடியாது, அவர்னால் பைபிளையும் படிக்க முடியாது. ஏன்னா அந்த தான் அறிவு டாமினன்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில். ஃபிலாசபி அங்கே தான் இருந்துச்சு. அங்கே தான் இந்த தர்க்கவியல் இருந்துச்சு. எல்லாமே அந்த இடத்துல தான் இருந்துச்சு. அறிவுபூர்வமான விவாதங்கள்லாம் அந்த இடத்துல ரோமில் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அது எதுவுமே, அந்த டிபேட்டே இவருக்கு தெரியாது. இவர் உம்மி, எதுவுமே தெரியாது. வேதத்தில் எது என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஹிக்மத்துன்னு என்ன, ஈமான்னா என்ன, வாழ்வுடைய பர்பஸ் என்ன, ஒன்றுமே ஏபிசிடியே அவருக்கு தெரியாது. இவர் ஒரு சாதா, அதான் என்ன சொல்கிறது, ஒரு தூய்மையான உள்ளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வெள்ளந்தியான மனிதர், அவ்வளோதான் ரசூலுல்லாவுடைய இது. மிகப்பெரிய சிந்தனையாளர்லாம் கிடையாது. அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவருக்கு எழுத படிக்க, அதாவது இவருக்கு தெரியாது. அந்த வேதத்திலும் என்ன வருது, தௌராத்திலும் என்ன இருக்குது? இவர் தாமாக கூற மாட்டார், சுயமாக எதுவும் கூற மாட்டார், தமக்கு கூறப்படுவதை அறிவிப்பார். அதாவது அவர் கேள்விப்பட்டதை அறிவிப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு அல்லாஹ் சொல்லுவான், அது அவர் மக்களுக்கு சொல்லுவார். அப்போ இவருடைய வேலையே என்ன அப்படின்னா, இங்கேருந்து வாங்கி இங்கே கொடுக்கறது. இவர் உருவாக்கி கொடுப்பவர் அல்ல அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். இவரே பின்பற்றுபவர் தான் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். அவரோ அல்லாவையும் அவனுடைய வேத வாக்குகளையும் நம்புகிறார். இவருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இவரே ஈமான் தான் கொள்ளணும். புரியுதா? இவர் என்னமோ உங்களை ஈமான் கொள்ள கூப்பிட்றாருன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஈமான் கொள்வது இவர் வேலை. இது அல்லாவுடைய ஜிப்ரீல் வருவார், ஒரு வசனங்களை கொண்டு வருவார். அது அல்லாவுடைய வசனம்னு முதல்ல இவர் நம்புவார். இவரே இன்னொருத்தரை பார்த்து தான் நம்புவார். இவர் போய் வானத்துக்கு போய் வசனங்களை வாங்கிட்டு வரல.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார், அவர் சொன்னது தான் இவர் நம்புவார், அவர் நம்பினதை நீங்கள் நம்புங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அவரை பின்பற்றுங்கள், அதனால் நீங்கள் நேர்வழி பெறக்கூடும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பின்பற்றுங்கள். போன வசனத்தில் அல்லாஹ் அதை தான் சொன்னான், அவரை நம்பி அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவியும் செய்து. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவருடைய வசனங்களை நம்புங்க, அவரை நம்புங்க, அவரை பின்பற்றுங்க, அதனால் நீங்கள் நேர்வழி பெறக்கூடும். நான் முன்னாடி விளக்கம் சொன்னேன்ல, குர்ஆனுடைய 2 விஷயம், ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், 2வது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அது என்னது? சீரத்து. இது 2மே ஃபாலோ பண்ண, அதாவது 2மே குர்ஆன் தான். அப்போ அவரை ஃபாலோ பண்ணுறது, அவரை பின்பற்றுங்கள். சரி, ரசூலுல்லாஹ் எப்படி பின்பற்றுறது? ரசூலுல்லாஹ் பின்பற்றுறதுன்னு முடிவு பண்ணிட்டு எப்படி பின்பற்றுறது? வெறும் குர்ஆனை வச்சு ரசூலுல்லாஹ் பின்பற்ற முடியுமா? முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பதியப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையில் அவர் எப்படி குர்ஆனை படிப்படியாக நடைமுறைப்படுத்தினார், இது ஹதீஸில் வராது. இது சீரத்தில் மட்டும்தான் வரும், வேறு சோர்ஸே கிடையாது. அதுக்கு அறிவிப்பாளர் தொடர் இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காமனாக இருக்கிறது எடுத்துக்கங்க. உங்களுக்கு வேணால் ஒரு ஐடியா சொல்கிறேன். தபரி எடுத்துக்கங்க, தாரிகு தபரி எடுத்துக்கங்க, அல்பிதாயா வன்னிஹாயா எடுத்துக்கங்க, இப்னு ஹிஷாமை எடுத்துக்கங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத் எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க. அதில் இருக்கிற எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும் எடுத்து ஒரு புக்காக போடுங்க. எப்படி? அதை ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிள். எல்லாரும் சொல்கிற விஷயம் இப்படி நடந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய முதல் வருடத்தில் இது நடந்தது, 2ஆம் வருடத்தில், இதை எடுத்து ஒரு காமனாக போடுங்க. கிட்டத்தட்ட ரஹீகாத் தான். கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட புக்குகளை ஒரு சீரத்தை ஆதாரமாக காமிச்சிருப்பார். அவ்வளோ வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு. பாப்புலராக இருக்கிறது சிலது தான், ஆனால் பாப்புலர் இல்லாதது நிறைய இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அது பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ஹதீஸ் நமக்கு எதில் கிடைக்கும்? சீரத்தில் இருந்தால் கிடைக்கும். சீரத் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, குர்ஆனை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதுங்கிறது சீரத்தை வச்சு மட்டும்தான் முடிவு பண்ணணும். அப்போ அதை பேசும்போது என்ன சொன்னாங்க? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே விமர்சனம் பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சீரத்தை என்ன சொல்கிறாங்க? கதை கேட்குறதுன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். அந்த கதை தெரியலன்னா வேலைக்காவது. குர்ஆனே என்ன? கதைகளின் தொகுப்புகள் தான் ஒரு வகையில். மூசா நபியுடைய கதை, ஈசா நபியுடைய கதை தானே சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ இது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடையது கதைனா கற்பனை கிடையாது. கதைங்கிறது உண்மையும் தான் கதை. புரியுதா? உண்மையும் தான், வரலாறும் தான், கதை தான். அது ஒருத்தருடைய ஸ்டோரி அப்படிங்கிறது அது வந்து கற்பனை கிடையாது. கற்பனை ஸ்டோரிங்கிறது தனி. யூதர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பனி இஸ்ராயல்களை பார்த்து இனவெறி இருக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஹெசிடேஷன் என்ன? இவர் எழுத படிக்க தெரியாதவர், இவர் உங்கள் குலத்தை சேராதவர், அதாவது உங்கள் பனி இஸ்ராயல் இனத்தை சேராதவர். இப்போ இதனால தான் தயங்கிட்டு இருக்கிறீங்க. அதை நானே சொல்கிறேன். ஆமாம், இவர் எழுத படிக்க தெரியாதவர் தான், இவர் உம்மி தான், இவர் அரபுகளை சேர்ந்தவர் தான். ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இவரை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. உங்களுடைய இனவெறி உங்களை தடுத்தா அதுக்கு நீங்கள் தான் உங்கள் தோல்விக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும். இதனால் உங்களால் இவருக்கு எந்த தீங்கும் கிடையாது, உங்களுக்கு தான் தீங்கு. வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இது வரைக்குமான விஷயங்கள் போதும். ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.